Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பொதுவாவே இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இல்ல அங்க யாராவது சாமி ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்தே நமக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பு ஏற்படும்ல. பயங்கரமா சாமி வரும். அப்படியா? நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றுறதுக்கு போகிறப்ப எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக சாமி வரும். நானும் எங்கள் அண்ணன் எல்லாரும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாதனால இப்போ அந்த உடுக்க சவுண்டு அப்போ மட்டும் நாங்கள் அந்த தெருமுனையிலே யார் வீட்டிலே உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். கடவுள் வேஷம் போடுறவங்க தாண்டி அதில் இருக்க அத்தனை பேருமே அந்த வேஷம் போட்டோன்னே அந்த ஒரு வைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாலை போட்டதுக்கப்புறம் மாலை, அந்த வேப்பலை, இந்த இது, அப்புறம் அந்த கெட்டப்பு, அந்த கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் நமக்கே தன்னாரியாமையே ஒரு வைப் வரும். அந்த பின்னாடி நிக்கிறீங்க பாருங்க சார், நாங்க எப்படி ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த போட்டோ பார்த்தாலே தெரியும். என்னன்னா நான் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அப்போவே எனக்கு முதல் படமாக கிடைச்சதே கில்லி படம் தான். அப்படியே கட் பண்ணால் அடுத்து என்னது கிரீடம், 2 பேர்த்து கூட சேர்ந்து நடிச்சிட்டேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் நினைக்கிறேன்ல. I will always frame it and keep because தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு வந்துச்சு. எனக்கு வெரி லக்கி ஐ ஃபீல் அண்ட் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப் அட்லீஸ்ட் டு ஸ்டாண்ட் பிசைட் ஹிம் அண்ட் ஷேர் தி ஸ்பேஸ். அண்ட் இதுல உங்களோட லவ்ட் ஒன் உங்க கூட இருக்காரு. எஸ், ஃபார் போத் ஆஃப் அஸ் ஆக்சுவலி. நாங்க இதை பார்த்து ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா. இல்ல அவர் சின்ன வயசுல அவரோட குழந்தை இது. ஆமா, அவரோட டாட்டர். அவங்க கின்னஸ் ரெக்கார்ட். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? நான் மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் தம்பிள்ஸ் சும்மா எடுத்து போடுவேன். அப்போ டக்குன்னு நான் வச்சு ஒய்ஃபும் அவங்க தம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. பாப்பா டக்குன்னு உடனே கொடுக்குன்னு தூக்கி அப்பா இந்தாப்பா கையில் கொடுத்துச்சு. பாப்பா தான் ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்ட் தூக்கி 2 kg 19 செகண்ட் தூக்கியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கின்னஸ் ரெக்கார்டு. இது இப்போ ரெண்டாவது 2.49 செகண்டில் 47 படிக்கட்டு ஏறினாங்க 11 மந்த்தில். அதுக்கப்புறம் அப்புறம் வெயிட் லிஃப்ட் 10 மீட்டருக்கு கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போய் 3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் படிப்பு சம்மந்தமாக போகுது. விமல் சார் படங்கள்ல நாங்க வேற டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல கொடுத்துருக்கீங்க, நிறைய எமோஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அண்ட் விலங்குலையும் பயங்கரமான ஒரு வெப் சீரிஸ், எங்க எல்லாருக்குமே ஃபேவரட் வெப் சீரிஸ். அடுத்ததா ஓம் காலி ஜெய் காலி. இதுல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். ஏன்னா ட்ரைலர்ல பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கான ஹோம்ஒர்க் நிறைய பண்ணிருக்கணும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இந்த படத்தோட நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தமான கதை, நடிப்புக்கு ஸ்கோர் உள்ள ஒரு அம்சமான அந்த கதை. இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் கூத்துப்பட்டுலாம் இருக்கும்போது அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டிருக்கோம். அதுமாதிரி எங்கள் ஊர்லேயும் நிறைய சாமியெல்லாம் அழைச்சி இந்த இதெல்லாம் நேரடியாகவே பார்த்துருக்கேன், கண் கூடவே பார்த்துருக்கேன். அந்த சாமி அழைச்சி அந்த ஒரு இதாக இருக்கும், நமக்கு ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அதுமாதிரி இந்த கதை கேட்கும்போது ரொம்ப அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையாகவுமே நல்ல கதை. இது ஒரு ரிவெஞ்சு கதை. நான் ஃபஸ்ட்டு இதான் ரிவெஞ்சு ஸ்கிரிப்டாக இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி விலங்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அது மாதிரி இதுவும் ஒரு ரிவெஞ்சு கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நடிப்பு ஸ்கோரு, இது மாதிரி எல்லாருமே ரொம்ப அவங்கவுங்க இதை எல்லாமே எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அது உங்களுக்கு இந்த வயசுல நீங்க இப்படி ஒரு கெட்டப் போடும்போது அது எவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணீங்க? அதான் இது இது கதை பிரகாரமே மேக்கப் கொண்டு நம்மளே தான் போட்டுக்கணும். அதனால அங்கே இருக்கிற ரியலா அந்த வேஷம் கட்டுறாங்கல்ல, இந்த விருந்தம் போறாங்கல்ல சாமிக்கு மாலை போட்டு, அவங்களே எங்களுக்குலாம் எல்லாமே அவங்களே தான் பண்ணி விடுவாங்க. இல்லை அந்த கை கட்டுறது, ஜவரி முடி எல்லாமே ஒரு 10-15 கிலோ வெயிட் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்லா ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அவர் ஒரு பக்கம் ரெட் கலர் காலி கெட்டப்ல இருந்தாரா, நீங்க என்னடா திடீர்னு பிளாக் கலர்ல எல்லாம் மேக்கப் போட்டு இன்னொரு பக்கம் ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ல புகழ் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய பேர் அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை அப்படி இல்லை, அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு. டேரக்டர் கேட்டார், புகழ் அப்படி பண்ணுவாரா அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணி பண்ணதான் 1947 ஆகட்டும், அயோத்தி ஆகட்டும், கோலிசோரா ஆகட்டும், எல்லாமே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு டைரக்டர் சொன்னார், சரி இந்த கேரக்டர் ரைட், ஓகே இது நமக்கு ஓகே பண்ணலாம். ஏன்னா அதனால தான் நான் ஷோவில் கூட காமெடி ஷோவாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் பண்ணுறது தான் காந்தாரா மேட்டர் பண்ணது. அதில் தெருக்கூத்து பண்ணியிருப்பேன். ஸோ அது எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகி அழுக வந்திருக்கும். ஸோ இது அதை விட எக்ஸ்ட்ரீமாக அதோட ஒரு பெருசாக இருக்கும். ஏன்னா அது ஒரு என்ட்ரி மட்டும் இருக்கும். இதில் படத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஐ திங்க் யூ ஆர் அ லவர் கேர்ள். ஸோ பாவனிக்கு இந்த கேரக்டர் எவ்வளோ பிடிச்சது? I loved my character. Really? Yeah, I thoroughly enjoyed it, the way I was playing in it.
ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஐ ரியலி லவ்ட் இட். சார் வந்து உங்களுக்கு நேரேட் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட்ல இது பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் பிடிச்சி நீங்க ஓகே சொன்னீங்க இந்த கேரக்டர்? ஸ்பெஷலி த கேரக்டர் எனர்ஜி. ஓகே. அவ பேசுற ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவ பண்ற வேலையை கூட ஒரு வேற மாதிரி சொல்லாமா வேணாமா? சவுண்ட் இது வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. அதுல தள்ளி போறது அந்த வண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அந்த லவ்வர்கள் கூட பாவனியோட ரியல் லைஃப் கேரக்டர் ஏதாவது வந்து மேட்ச் ஆச்சா? பீயிங் இன் சோ மச் ஆஃப் லவ் மைட் பி அது. நாங்க தான் பாக்குறோமே ஆல் ஓவர் த லவ் அதெல்லாம். ஸோ எஸ் அண்ட் வி ஆர் ஹாப்பி ஃபார் யுவர் லவ் லைஃப் ஆல்சோ. அதுவும் வந்து ரீசெண்டா ஐ திங்க் போஸ்ட் போட்டிருக்கீங்க April 20th அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இஸ் கமிங் டு குவின்சி. இதுல வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு சீரியஸான கேரக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த விமல் சாரும் உங்களுக்குமே இருக்க காம்பினேஷன் ரொம்ப சீரியஸாவே இருக்கு. இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்மளை நம்பி ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அது தட் வாஸ் அ ப்ரெஷர். பட் அது ஒரு நல்ல விஷயம் கூட தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்பவே இன்டென்ஸ் கேரக்டர் பண்ணிட்டா தென் இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். பட் யா இட் வாஸ் குட். And இதுல வந்து ஓம்காலி ஜெய்காலி ஸ்கிரிப்ட்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? அந்த இன்டென்சிட்டி தான் ரொம்ப. அந்த ரியாலிட்டி நம்மளுக்கு இங்கே போயிட்டு இந்த ஸ்னோவில் போய் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் கிடையாது. இங்கே இன்டென்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த 10 lakh க்ரௌட்குள்ளே போய் நடந்து தான் ஆகணும். ஸோ அந்த ரியாலிட்டி பிடிச்சது ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ் நீங்க இதுல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்கீங்க விச் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் ஸ்பிரிச்சுவல். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை தொடும்போது யூ ஷுட் பி ஸோ கான்ஃபிடென்ட். எங்கேயுமே நம்ம யாருமே கொஸ்டின் பண்ணிடவே கூடாது இல்லையா நம்ம ஸ்கிரிப்ட்ல. ஸோ நீங்க அந்த அளவுக்கு தெளிவா பண்ணிருக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஸ்கிரிப்ட் வந்து பொதுவாக நான் சின்ன வயசுல அதே குலசேகர பின்னத்துக்கு மாலை போட்டுலாம் போயிட்டு வந்ததுனால இது பெருசாக நான் சென்சிட்டிவாலாம் யோசிக்கலை. அந்த லைஃப் ஸ்டைலில் ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்படி தான் பண்ணேன். ரிவெஞ்ச் ஸ்டோரி, அங்கேருந்து ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகே பட் வை திஸ் டைட்டில்? இது சாண்டிங். இப்போ இந்த சபரிமலைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து சாமியே சரணாய்யப்பாங்கிற மாதிரி அந்த தசராக்கு வேஷம் போடுற எல்லாருமே ஓம் காளி ஜெய் காளிங்கிற அந்த சாண்டிங் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அது வந்து ஸ்கிரிப்டுக்கும் ஒரு வைப்பாக இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் ரிவெஞ்சில் அந்த ஃபீல் கிடைக்கும். அதனால அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, ஒருவேளை இது ஏதாவது வந்து ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்டா இருக்குமோ, இல்லை ஏதாச்சும் நீங்க பேஸ்ட் ஆன் சம் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கீங்களா, இல்லை இது வெறும் ஒரு நார்மல் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்றீங்க? இதில் உண்மையிலே ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு தசராவில், அதை ஃபிக்ஷனாக மாற்றிருக்கிறோம் அவ்வளோதான். ஓ எஸ். அப்போ அது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் இன்சிடென்ட் தான். ஓகே. அப்போ நீங்க இது வந்து உங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு பர்சனல் ஈவெண்ட் ஆர் வாட்? எனக்கு பர்சனல் கிடையாது, ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நான் ஃபிக்ஷனாக மாற்றி என் கதைக்கு எவ்வளோ தேவையோ அதை பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே. பட் இப்போ சீரீஸ்னு எடுக்கும்போது பார்த்தா நாங்கள் நிறைய அந்த த்ரில்லர் சீரீஸ் எல்லாம் பார்க்குறோம். இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் த்ரில்லர் சுற்றி தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வை யூ சூஸ் ஸ்பிரிச்சுவல்? அந்த வேர்ல்டு அது மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து திருவிழாக்காக ஒரு கதை பண்ணலை நாங்கள். அந்த கதையே திருவிழாவை கேட்டுச்சு. அதனால அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த திருவிழாவில் மெர்ஜ் ஆகும். அதனால அந்த திருவிழாவை நம்ம செட் பண்ணோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி நடிக்கிறோன்னா ஐ திங்க் யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்தோ இல்லை ரெஃபரன்ஸ் எடுத்தோ நீங்கள் வந்து ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? இல்ல ஹோம்ஒர்க் வந்து அவர்தான். அவர் என்ன சொன்னார் ட்ரைன் பண்ணியிருக்காரு. அந்த லாங்குவேஜ் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அது வந்து நாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். மித்தது எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்டென்ஸ் பி ப்ரிப்பேர்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காஷனோட தான் வந்தது. லாங்குவேஜ் மீன்ஸ் இது வந்து சவுத் தமிழ்நாடு லாங்குவேஜ், நாகர்கோவில் ஸ்லாங்லாம் எனக்கு இருந்தது. ஸோ கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது, இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீரீஸ் எங்களுக்கு தெரியுது. ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது நீங்க எங்கேயாவது எமோஷனலி கனெக்ட் ஆனீங்களா? கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சா ஏதாவது ஒரு சீனுக்கு? எனக்கு இப்போ கதையே ஃபுல்லாக அந்த காளி வேஷம். அப்பப்போ நார்மல் கதாபாத்திரமும் இருக்கு. இந்த வேஷம் போடும் போதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வேஷம் ஆகிடும். அந்த வேஷம் போட்டு காளி வேஷம் போட்டு ஆடுறது அந்த டைம்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் அந்த கோயிலே அந்த கும்பல்லே ஒரு 10 லட்சம் பேர் கூடுற இடத்துல அங்கேயே போயிட்டு அங்கே ஆடுற மாதிரி எடுத்தாங்க அப்போல்லாம். ஏன்னா அங்கே எல்லாத்தையும் பார்க்குறோம். அங்கே ஒரு 10 லட்சம் பேர் கூடுவான். வேஷமே 5-6 லட்சம் பேர் போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு புல்லரிச்சிடும். அந்த இடத்துலலாம் ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் புகழ் வந்துட்டு ஐ திங்க் நாங்கள் டெலிவிஷன்லேயும் பார்க்குறோம், மூவிஸ்லையும் பார்க்கும்போது புகழ்னா வந்து காமெடி தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இன்னும் அப்கமிங்ஸில் என்னென்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, அடுத்தது நகைச்சுவையாகவே ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் நானும் விமல் சார் கூட. ஆமாம், தேசிங்க ராஜா 2ன்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கோம். அது நல்ல நகைச்சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற கதைகள் நம்மளை
கேட்குதுன்றப்போ அந்த அந்த கேரக்டருக்காக நம்ம ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது, கனெக்ட் ஆகுது. சரி ஓகே, ஒரு விஷயம் பண்ணுவோம். காமெடினா இப்போ நம்ம அடுத்த சீசன் குக் வித் கோமாளியில் பண்ணலாம், நம்ம சேனலில் பண்ணுறோம், அது ஓகே. இப்போ படமாக வர்றப்போ அந்த கேரக்டராக நம்ம அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு ஒரு கிடைச்சிருக்கப்போ சரி அது நம்ம நேர்த்தே எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான். கரெக்ட். பொதுவாவே இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இல்ல அங்க யாராவது சாமி ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்தே நமக்கு ஒரு மாதிரி இல்லை, புல்லரிப்பு எங்கள் அம்மாவுக்கு ஏற்படும்ல. பயங்கரமாக சாமி வரும். அப்படியா? நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றுறதுக்கு போகிறப்ப எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக சாமி வரும். நானும் எங்கள் அண்ணன் எல்லாரும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முடியாதனால இப்போ அந்த உடுக்க சவுண்டு அப்போ மட்டும் நாங்கள் அந்த தெருமுனையிலே யார் வீட்டிலே உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த உடுக்க சவுண்டு காமினா எங்கள் அம்மாவால் நிற்கவே முடியாது, ஆடிட்டு கீழே விழுந்துட்டாங்க. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் அந்த வாசப்படி கீசப்பெல்லாம் இடிச்சு கதவுலாம் இடிச்சு சூளம்லாம் இருந்தது, போட்டு இழுத்து விழுந்துட்டாங்க. அதனால் அந்த உடுக்க சவுண்டு வேற எங்கேயா அந்த மோள சவுண்டு கேட்டாலே அம்மா வேறு ஏதாவது ஒரு தெருவில் எங்கேயோ உட்காருமான்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சுட்டு வந்துடும். ஏன்னா அது அந்த வைப்பை ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கர பிடிக்க முடியாது. சரி அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் முடியாதனால இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனாலும் அப்படியே கூட்டு போயிட்டு அந்த உடுக்க சவுண்டு தானே டக்குன்னு காதை பற்றி அப்படியே நேராக கூட்டு வந்து வேனில் எங்கேயோ உட்கார வச்சிரும், காரில் உட்கார வச்சிரும். சோ உங்களுக்கு இப்போ இந்த கேரக்டர் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சா உங்களுக்கு? பயங்கரமாக வந்திருக்கு, அதெல்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. ஏன்னா இது என்னென்னா ஒரு கடவுள் வேஷம் போடுறவங்க தாண்டி அதில் இருக்க அத்தனை பேருமே அந்த வேஷம் போட்டோன்னே அந்த ஒரு வைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாலை போட்டதுக்கப்புறம் மாலை, அந்த வேப்பில இந்த இது, அப்புறம் அந்த கெட்டப்பு, அந்த கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் நமக்கே தன்னாரியாமே ஒரு ஒரு வைப் வரும். அதை தாண்டி வந்து டைரக்ஷனாக ஓகே எல்லாரும் இப்போ நீங்கள் ஓகே வேல் எடுத்துகிட்டு நீங்கள் ஆவேசமாக வரணுன்னாவே அது அது நடிச்சாகணும். இதில் நிறைய பேருக்கு சாமி அங்கே வரும், அதையும் பார்ப்போம். சரி அது நம்ம இப்போ நடிக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் அதை விட நம்ம இன்னுமே பண்ணாதான் இது கேமராக்கு இதாக இருக்கணும். அதை விட ஒரு பயங்கரமான பண்ணணும், பயங்கரமாக இருக்கும். அது கூஸ் பம்ப்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் டப்பிங் செஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம ஆக்டிங்கை விட அதை தான் டபுள் எஃபர்ட் போடணும், கத்துறது இல்லை பண்றது. டப்பிங் தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஆக்ட் வந்து நம்ம அங்கே என்னமோ பண்ணிட்டு வந்தலாம், அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து டப்பிங் தான். இப்போ டப்பிங்கில் நம்ம எந்த அளவு நம்ம ஈஸியாக நடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடிக்கணும். அந்த லிப்பு போய் நீ உட்காந்தா தான் வந்து அந்த வாய்ஸே வரும். அங்கே சாப்பிட்டேடா அப்படின்னா கூட இங்கே சாப்பிட்டியாடான்னு இங்கே லிப்பை நம்ம அங்கே உட்கார வைக்கணும். இன்னொன்று ஒரு டப்பிங்கில் ஒரு கதையே மாற்றலாம். அங்கே என்ன நீங்கள் பேசிட்டு வந்தாலுமே இங்கே கதையே மாற்றலாம். ஸோ டப்பிங் தான் உயிர் கொடுக்கும். அது டப்பிங்கில் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க, ஒரு நல்லா வந்திருக்கு. அது 28ஆம் மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். அண்ட் ஓம்காலி ஜெயகாலி வந்துட்டு ஐ திங்க் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சார் அதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அது பெரிய பட்ஜெட்டு. அவர் வந்து நான் என்னை யாருன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு கதை கேட்டு முடித்த உடனே பக்கத்துலேயே தசரா திருவிழா இருந்துச்சு. உடனே வந்து நீங்கள் இம்மிடியட்டாக ஷூட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது இம்மிடியட்டாக அனுப்பிச்சி விட்டார். கதை எதுவும் கேட்கல, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ போய் கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. அது ஒன்று. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு, நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் ஜெகன் சார் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ்க்காக. அண்ட் ஆஸ் அ டேரக்டர் நீங்க ஒரு பெர்செப்ஷன்ல ஓம்காலி ஜெயகாலி டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் எப்படி அதுல இருந்து என்ன டேக்அவே எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதில் இப்போ எப்போவுமே வந்து நட்புங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லார் லைஃப்லேயுமே. அந்த நட்புக்கு ஒரு வேதனை நடந்தால் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது தான் கதை. ஓ அந்த மாதிரி தான். ஐ திங்க் கதையே சொல்லிட்டாரோ, இல்லை ரிவெஞ்ச் தானே, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அப்படிங்கிறனால. ஓகே தென் பாவனிக்கு வந்துட்டு அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து லவ் தான் இதில் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதில் நான் வந்து சிங்க் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னு. பட் அந்த கேரக்டர் கூட ஒரு சிங்கே இல்லாத ஒரு விஷயம், பாவனி பண்ண மாட்டேன் ஆனால் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதான் இப்படியெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுறது, ஸ்லாங்கா? ஸ்லாங்கே இல்லை, லைக் பேசுறதே வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க சார், அது கூட கூட மைக்ல பேசுறது சொல்லுங்க. அந்த மாதிரி. ஐம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட். ஸ்லாங் இல்லாட்டியும் அந்த பொண்ணோட பாமாங்கிற ஒரு கேரக்டர் தான் மைக் சார் பாமாங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரை எழுதும்போதே நல்லா துருன்னு இருக்கிற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அது எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் கேட்டால் கூட ரியாக்ட் பண்ணுறது நம்ம சில பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணால் ஒரு மாதிரி ஓகே இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இல்லை இவங்க அப்படி இல்லை, இவங்க வந்து அதுக்காக கொலை கூட பண்ணுற அளவுக்கு போவாங்க அப்படி. ஓ மை காட். ஸோ அவ்வளோ இன்டென்ஸான ஒரு கேரக்டர் அதுவும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஓம்காலி ஜெயகாலியா ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் ஒன்லைனில் சொல்ல போறீங்க, பட் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன் பார்க்கலான்னா ஒரு இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக இது ஊதியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். ஓகே தென் த்ரில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் வரைக்குமே இட் வில் பி லைக் ஒன் பிக் த்ரில்லை விட்டுரும். என்கேஜிங்காக இருக்கும். எஸ் இட் வில். நீங்கள் வந்து பேக் இன் டைம் போகலாம், 80s அந்த டைமுக்கு போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ யூ ஷுட் வாட்ச் இட் ஃபார் தட்.
படம்னா வந்துட்டு அதுல வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கும், ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்கும், முடிஞ்சிடும். பட் அதுவே வந்து சீரிஸ்னா நீங்க ஒரு எபிசோடுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், அதுல வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் வைக்கணும், கிளைமேக்ஸ் வைக்கணும், திருப்பி அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணணும். இந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இது ப்ரெஷர் இல்லை, கிராஃப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஒரு எபிசோடு ஒரு படம். ஸோ அப்படி தான் வரும். பட் கதையை முடிக்காமல் அந்த எண்டில் அவங்க ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ண வச்சு திரும்ப நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அவங்களை கொண்டு போகணும். ஸோ 5 எபிசோடு உங்களுக்கு போகிற டைமே தெரியாது, அப்படி போகும். ஆல்ரைட். ஸோ எஸ், இப்போ நீங்க சொல்லலாம் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நாங்க வந்து சொல்லிட்டேன், இப்போ அதான் சொன்னேன். அதுதான் சொன்னீங்க. பரவாயில்ல வந்துட்டாப்ல. சரி, ஓகே சார். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்டுக்கு நம்ம போறோம். நாஸ்டாலஜியா டைரிஸ் வித் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டல்ல இப்போ நான் நர்மதா அதாவது அந்த செக்மெண்ட் பேரு நாஸ்டாலஜியா டைரிஸ் வித் நர்மதா. ஓகேவா? ஆமா, என் பேரு நர்மதா. இப்போ நாஸ்டாலஜி பேட்டா நர்மதா. இந்த அளவுக்கு யாரும் எனக்கு ஆயிச்சிருக்க மாட்டாங்க ஆன் ஸ்கிரீன்ல. ஓகே தென், இப்போ நான் வந்து ஒரு சில போட்டோஸ் காட்டுவேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய நாஸ்டாலஜியா டைரிஸ்ல இருந்திருக்க வேண்டிய போட்டோஸ். ஓகேவா? ஐ மீன் இருக்க போட்டோஸ். இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பிக் விமல் சாருக்கு. ஆமா. ஸோ கில்லி எஸ், படம். யா, நீங்க வந்து பின்னாடி நிக்கிறீங்க பாருங்க சார். நாங்க எப்படி ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஆமா, இந்த ரொம்ப photo பார்த்தாலே தெரியுது. சார் என்னையும் சேர்த்து கலாய்க்கிறாங்க உங்களோட. ஓகே தென், ஸோ இந்த படத்துல வந்துட்டு நீங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அண்ட் வந்து தளபதி கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவர் ஒரு ஆக்டரா பார்த்திருப்பீங்க, அவரோட எனர்ஜி பார்த்திருப்பீங்க. இப்போ அவர் ஒரு தலைவரா இருக்காரு. அந்த எனர்ஜி எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான். என்னன்னா நான் வந்து அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அப்போவே எனக்கு முதல் படமாக கிடைச்சதே கில்லி படம் தான். அப்படியே கட் பண்ண அடுத்து வந்து என்னது கிரீடம். 2 பேர்த்து கூட சேர்ந்து நடிச்சிட்டேன். அவங்களோட கொஞ்சம் நாள் ஸ்பெண்ட் பண்ணேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அடுத்த இமேஜ் வந்து யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவனிக்காக. யா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் நினைக்கிறேன்ல. I will always frame it and keep because தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு வந்துச்சு எனக்கு. அண்ட் அதில் வேற நாங்கள் ஷூட்டுக்கு அப்புறமா எவ்ரிடே வந்து அஜித் சார் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வெளியே வாங்க வாக்கிங் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே எங்கே ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுவோம். ஸோ தட்ஸ் சார்ட் ஆஃப் ஒன் திஸ் இட் இஸ் வெரி லக்கி ஐ ஃபீல் அண்ட் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப் அட்லீஸ்ட் டு ஸ்டாண்ட் பிசைட் ஹிம் அண்ட் ஷேர் தி ஸ்பேஸ். அண்ட் இதுல வந்து உங்களோட லவ்ட் ஒன் உங்க கூட இருக்காரு. எஸ், ஃபார் போத் ஆஃப் அஸ் ஆக்சுவலி. ஐம் ஹாப்பி ஃபார் எனக்கு வந்து அமீர்காக ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு. பிகாஸ் ஃபார் ஹிம் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி எவர் ஆன் அ பிக் ஸ்க்ரீன். புகழுக்காக நான் ஒரு டிஃப்ரெண்டான பிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எஸ், நாங்க இத பார்த்து ஷாக் சின்ன ஆயிட்டோம் வயசு. தெரியுமா? இல்ல, அவர் சின்ன வயசுல அவரோட குழந்தை இது. ரைட். ஆமா, அவரோட டாட்டர். இது கின்னஸ். அவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்ட். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? எப்படி ட்ரெயின் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரித்தன்யாவை? நான் மார்னிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் தம்பிள்ஸ் சும்மா எடுத்து போடுவேன். அப்போ டக்குன்னு நான் வச்சு ஒய்ஃபும் அவங்க தம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. பாப்பா டக்குன்னு உடனே குடுக்குன்னு தூக்கி அப்பா இந்தாப்பா கையில் கொத்துச்சு 11 மாசத்துல. 2 கிலோ. ஆமாம், அப்பா அப்படி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி அதில் ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்ட்டுக்கு இருக்கான்னு போய் பார்த்தா பாப்பா தான் ஃபஸ்ட்டு வெயிட் லிஃப்ட் தூக்கி 2 kg வந்து 19 செகண்ட் தூக்கியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கின்னஸ் ரெக்கார்டு இது. இப்போ 2வது வந்து 2.49 செகண்டில் 47 படிக்கட்டு ஏறினாங்க 11 மந்த்தில். அதுக்கப்புறம் அப்புறம் வெயிட் லிஃப்ட் வந்து 10 மீட்டருக்கு கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போய் 3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஐ திங்க் தி ஃபிட்டஸ்ட் சைல்ட் இன் தி வேர்ல்ட் இந்த மாதிரி இன்னொரு அடுத்த கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் படிப்பு சம்மந்தமாக போகுது. வாவ், ஓகே கிரேட். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு கியூட்டான இமேஜ் இருக்கு நம்ம குவின்சிக்காக. ஸோ நாங்கள் வந்து எப்படி பார்த்தோம்னா உங்களை ஒரு க்யூட்டான பப்ளியான ஒரு லவ்லியான கேர்ளாக பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. திஸ் டு தட், இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இட் இஸ் டூ மச் ஆக்சுவலி. அது வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாது. இப்போவும் ஆக்சுவலி பெருசாக தெரியாது. பட் அது வந்து லைக் லிட்ரலி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த ஸ்டேஜ். ஸோ யா, இது டுக் மீ டைம். இந்த மாதிரி டக்குன்னு அது முடிச்சுட்டு வெளியே ஹாப்பியாக வந்தோன்னே வா ஓம் காலி ஜெய் காலியில் ஒர்க் பண்ணு. ஸோ யா, ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னே தெரியாது. லைக் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷூட் போகிற வரைக்கும் happy Very sweet. And we are also happy for you. thank you And one more pick for the director. சார், இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின், நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததா வந்து இந்த 3 பேர்ல யாரை வச்சு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? அப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஜேர்னர்ல எடுப்பீங்க? எந்த ஆக்டரை வச்சு? நான் எப்போவுமே இப்படிலாம் கதை எழுதிடுவேன். ஹீரோ வச்சே கதை எழுத மாட்டேன். ஃபஸ்ட்டு கதையாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு யார் அவைலபிலிட்டி அல்லது வந்து நமக்கு யார் கிடைக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். இந்த 3 பேர்லன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு.
மற்றவங்களும் பண்ணுறாங்க. பட் அவரோட எனர்ஜி ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஓகே. இப்போ சூர்யா சார் வச்சு ஒரு படம் பண்றீங்கன்னா என்ன ஜேர்னரா இருக்கும்? ஒரு பீரியட் கதை இருக்குது, அது வேணா பண்ணலாம். பீரியாடிக் ஃபிலிம் ஒன்று. சூப்பர். ஓகே. அடுத்ததா வந்து நம்ம அந்த இன்டர்வியூவில் சந்திப்போம். பீரியாடிக் ஃபிலிம் வித் சூர்யா சார் படத்தில் நம்ம சந்திப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஓம் காலேஜ் ஜெய்காலி. ஸோ இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஓம் காளி, ஜெய் காளி. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.